அதில் முதல் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், அகம் மத் ரக்ஷண பரோ மத் ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவ இத்தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா. ஒருத்தன் புத்தி இருக்கிறவனாக இருந்தால் மொத்தத்தையும் பகவானிடத்தில் சமர்ப்பிக்கிறான். நீ கொடுத்த சரீரம், நீ கொடுத்த ஞானம், இதன் நடத்தையும் நீயே பார்த்துக்கொள். இனி நான் உனக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன், உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வேன். அடியேனை உன்னிடத்திலேயே சமர்ப்பிச்சுட்டேன், நீயே நமக்கு ரக்ஷகன். எப்போ நான் உனக்கு தாசனோ நான் ஏன் என்னை ரட்சித்து கொள்ள வேண்டும்? இந்த புத்தி யாருக்கு ஏற்பட்டுடுறதோ அவனுடைய அனைத்தையும் பெருமானே பராமரித்து கொள்ளுகிறான். இது திருக்கணபுரத்தில் தெரிஞ்சிருந்த நாம. திருக்கணபுரத்தில் ஒரு பாசுரம், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். யாரெல்லாம் விரும்பி தொழுவார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் ரொம்ப மெய்யா இருப்பார். யாரெல்லாம் தள்ளி நின்று ஏனோ தானோன்னு சேவிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் பொய்யனா இருப்பார். இது ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார். நமக்கு சந்தேகம், அது என்ன விரும்பி தொடருது விரும்பாம தொடருது நமக்கே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சரித்திரம் சொன்னா புரிஞ்சு போடும். இப்ப யுத்தத்துக்கு தயாராயிட்டா அர்ஜுனன் துரியோதனன் ரெண்டு பேருமே கண்ணனிடத்துல சகாயம் கேட்கறதுக்காக வரா. கண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கார். தூங்குறாப்புல படுத்துட்டு இருக்கார் வச்சுங்களேன். படுத்து தூங்கிட்டு இருக்கார். அவர் தூங்க போறாரா? வரமா என்ன பண்றான் பாப்போன்னு சேனிச்சுட்டு இருக்கார். துரியோதனன் முதல்ல வந்தார். வந்தவனுக்கு அகங்காரம் செருக்கு. கண்ணனுடைய தலைப்பக்கத்துல போய் உட்காண்டார். கண்ணனுடைய திருவடி பக்கத்துல தானே நம்ம போய் உட்காரணும். சயன திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாளை சேவிக்க போனோம்னா நம்ம தலைமாட்டில் நின்றுட்டு சேவிக்க கூடாது, திருவடி பக்கம் நின்றுட்டு தான் சேவிக்கணும். ஒரு நாச்சியார் இருக்கிற திவதேசத்துல சேவிக்க போனோம்னா நாச்சியார் பக்கம் நின்றுட்டு தான் சேவிக்கணும், பெருமாள் இருக்கிற பக்கம் நின்று சேவிக்க கூடாது. இதெல்லாம் அப்பப்போ புரிஞ்சுட்டோம்னா கொஞ்சம் ஆபத்து இல்லாத சேவிச்சுட்டு வரலாம். அதுக்காக சொன்னேன். ஏன்னா பெருமாள் இருக்கிற பக்கம் நின்னோம்னா அவருக்கு இருக்கிற செருக்குக்கு நம்ம பண்ணியிருக்கிற பாப்பம்லாம் அவர் கண்டப்பட்டு தாயார் பக்கம் எதிர்த்தாப்புல இருந்து அவர் சிபாரிசு பண்றதுக்குள்ளே இவர் இங்கேயான் நிகிரகம் பண்ணிட்டார்னா அதனால் அந்த பக்கமே போகக்கூடாது. தாயார் பக்கத்தில் நின்று பண்ண தப்பெல்லாத்தையும் முதல்ல அவள்கிட்ட பிரார்த்திச்சுட்டு தேவரீர் பேசித்துன்னா நான் போய் அவர் திருவடியை பார்த்தறேன் இப்படின்னு சொல்றது தான் நல்லது. ஆஞ்சநேயர் படம் பார்த்திருக்கீங்களே, ராமன் இருப்பார், சீதை இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். சில நல்ல பழங்காலத்து படத்தில் பார்த்துட்டுனா சீதைக்கு பக்கத்தில் தான் ஆஞ்சநேய சுவாமி உட்காண்டிருப்பார். அவன் தன் கையால் அவன் தோளை தொட்டு பெருமாளிடத்தில் சேகராப்பில் படம் எழுதியிருப்பார். அதுதான் உண்மை. நாம் பிராட்டி மடியில் ஒதுங்குறோம், அவர் நிழலில் ஒதுங்குறோம்னா அவள் பார்த்து நம் குற்றங்களை மன்னித்து பெருமானுக்கு மறப்பித்து நம்ம கொண்டு போய் பகவானிடத்தில் சேர்த்து வைக்கிறாளோ இல்லையோ. அதனால் எப்பவும் பிராட்டி ரெண்டு நாச்சியார் இருக்கிற கோவில்னா இப்படி நின்றுக்கலாம் அப்படி நின்றுக்கலாம். ஆனால் ஒரே நாச்சியார் இப்போ பார்சாரதியை திருவல்லிக்கேணியில் சேவிக்க வந்தீங்கன்னா ஒரு பக்கம் ருக்மிணி தாயார் மட்டும்தான். அப்போ ருக்மிணி தாயார் இருக்கிற பக்கத்தில் தான் சேவிக்கணும். இப்போ ஒப்பிலாதப்பன் உற்சவரை சேவிக்க போனீங்கன்னா ஒரு தாயார் மட்டும்தான் எழுந்துள்ளிருக்கார். அதுபோல் அந்தந்த சந்நிதியிலே தாயார் இருக்கிறச்சே அந்த பக்கத்துலேருந்து தான் சேவிக்கணும். அதே போல் சயன திருக்கோலம்னால் திருவடி பக்கத்தில் நின்று தான் சேவிக்கணும். திருவனந்தபுரத்தில் சேவிக்க போனீங்கன்னு வச்சுக்கோ, 3 துவாரம் வச்சிருக்கா பெருமாளை சேவிக்கிறது. முகத்தை சேவிக்கிறதுக்கு ஒரு வாசப்படி, நாபி கமலத்தை சேவிக்க ஒரு வாசப்படி, திருவடியை சேவிக்க ஒரு வாசப்படி. திருவாட்டாற்றிலையும் அதே போலத்தான். நாகர்கோவிலுக்கு பக்கத்தில் திருவாட்டாறுன்னு ரொம்ப பெரிய சயனம், அற்புத சயனம், சிறு மலைக்கட்டு திவதேசம். அதுக்கு மேலே பெருமாள் சயனிச்சிருக்கார். திருவனந்தபுரமும் நீண்ட சயனம், அனந்த பத்மநாப சுவாமி இல்லையோ. அதை போல திருவாட்டாற்று பெருமான் ஆதிகேசவ பெருமாள், அனந்த பத்மநாபனுக்கு இன்னும் முன்னாடி பெருமாள். அங்கே 3 துவாரம் வச்சிருக்கா. நமக்கு சந்தேகம், சுவாமி நாங்கள் எந்த துவாரத்தின் வழியாக சேவிக்கணும் அப்படின்னா திருவடி துவாரத்தில் தான் சேவிக்கணும். திருவடி எந்த நீட்டப்பட்டிருக்கோ அப்போ மற்ற 2 சேவிக்க முடியாது. என்ன முதல் நிமிஷம் போய் திருவடியை சேவிச்சுனுட்டு அப்புறம் நகர்ந்து போய் நாபி கமலத்தையும் திருமுடியும் சேவிச்சுனுட்டு திரும்ப திருவடியிலேயே வந்து நின்றுட்டு தான் நம்ம சேவிக்கணும். மற்ற 2 சேவிக்க வேண்டாம்னு சொல்லலை. முதல்ல திருவடி பக்கம் போய் வணங்கிடணும். அதனுடைய சிபாரிசின் பேரில் நாபியை போய் சேவிக்கணும். அதன் பேரில் திருமுடியை போய் சேவிக்கணும். ஆச்சு, அந்த முடி நித்திய சூரிகளுக்கு பிரம்மாதி தேவர்களுக்கு, எனக்கு இல்லை, ஏன் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு கடைசியில் திருவடி பக்கமே வந்துவிடணும். துரியோதனனுக்கு இதெல்லாம் தெரியல போல் இருக்கு. செருக்கு இருந்தால் தெரியாது. செருக்கு தொலைஞ்சு போய் அடிமைன்னு புரிஞ்சுட்டா தானே திருவடிக்கு வருவான். ஆண்டான் நான் தான் ராஜான்னு நினச்சிருந்தா முடிப்பக்கம் தான் போய் நிற்க போகிறான். அப்போ கண்ணன் சேஞ்சிக்கார், முடிப்பக்கம் போய் உட்கார்ந்து விட்டார். அடுத்த அர்ஜுனன் மெதுவே வந்தான். அவன் எப்பவுமே கண்ணன் திருவடிகளே சரணம். அவன் போய் திருவடி பக்கம் உட்காந்துனுட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு வேணும்னு கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணன் கண்ணை திறந்த உடனே கால் மாட்டில் உட்காந்துருக்கிறவா தானே கண்ணுக்கு தெரியவா? யாரும் தலையை திருப்பி தலைமாட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம் இல்லையோ. கண்ணன் திறந்தார். அர்ஜுனன் உட்காந்துருந்தா. அர்ஜுனா சௌக்கியமானார். துரியோதன உடனே நான் தான் முதல்ல வந்தேன், அர்ஜுனனை விசாரிக்கிறீரே, நீ முதல்ல வந்திருக்கலாம். நான் பார்த்தது முதல்ல அர்ஜுனனை. இத்தனை நாள் என்ன பார்த்துருந்தோம்? நாம பகவானை பார்க்கறது முக்கியம் இல்லை, அவர் முதல்ல யாரை பார்த்தாருங்கிறது முக்கியம். அவர் துரியோதனனை பார்க்கலையே, அவர் அர்ஜுனன் என்ன பார்த்தார். 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா யுத்தத்துக்கு ஒத்தாசை கேட்டு வந்திருக்கோம்னா. சரி, இதோ 1 கோடி பேர் இருக்கிற வீரர்கள் இருக்கிற வைஷ்ணவ சைன்யம், இன்னொரு பக்கத்தில் நான் மட்டும், கூட யாரும் கிடையாது. நான் தனித்திருப்பேன் ஒருத்தனாக.
அதோ 1,00,00,000 பேர் விஷ்ணு சயனை. இந்த ரெண்டுல உங்களுக்கு யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். அர்ஜுனா முதலில் நீ கேள்னார் கண்ணன். மறுபடியும் துரியோதனா ஆக்ஷேபித்தான். எப்பப்போ ஆக்ஷேபிக்கணும் அப்பெல்லாம் எதிர்ப்பு குரலை எழுப்பிட்டே இருக்கணும். அப்போ தான் என்னவா இருந்தாலும் நாளைக்கு நம்மளை ஜனங்க ஞாபகம் வச்சுப்பா. ஒன்று அறிக்கையே விடாது இருந்தோன்னா ஆபத்து. நாம் இருக்கமோ இல்லையோ அப்பப்போ ஆட்சியில் தொடர்ச்சி நன்று. இதை என்னைக்கோ 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா. நமக்கு ஆட்சி இருக்கு இல்லை, எங்கே இருக்கோம் எங்கே இல்லை அதெல்லாம் இல்லை, அறிக்கை மட்டும் விட்டுட்டே இருக்கணுமா. அப்போ தான் மக்கள் ஞாபகம் வச்சுப்பா. அதை போலத்தான் இவர் உடனே ஆட்சேபிச்சுட்டார். இப்போ நீ என்ன கேட்டுக்கணும், நான் தான் முதல்ல வந்தேன். சரி நீ பார்த்தேன், சரி நான் தானே கேட்கணும்னா கண்ணன் இன்னொரு நீதி சொன்னார். இப்போ வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர், அக்கா தங்க 2 பேர் இருந்தா முதல்ல இளையவளுக்குத்தான் தின்பண்டத்திலோ கேட்பதிலோ உரிமை. அதுக்கப்புறம் தான் மூத்தவனுக்கு கொடுக்கணும் தர்மம் சொல்லியிருக்கே. துரியோதனா உனக்கு தெரியாதா, நீ அண்ணன் அர்ஜுனன் தம்பியாச்சே, அதனால தான் முதல்ல அவனை கேட்க சொன்னேன்னார். இவர் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சட்டம் வச்சுருக்கார். இவர்கிட்ட நம்ம ஒன்றும் பேசவே முடியாது போல் இருக்கு. சரி அர்ஜுனன் கேட்டுக்கிட்டோம், வேண்டாத தெய்வம் பாக்கி இல்லை, இவன் எப்படியான கண்ணனை வாழ்ந்து போயிட்டான்னா தேவலை. நமக்கு அந்த 1,00,00,000 பேர் இருக்கிற சைன்யம் கிடைச்சதுன்னா வெற்றி நிச்சயம் என்ன துரியோதனன் நினச்சிருந்தா வேண்டிய தேவங்கள்லாம் வரம் கொடுத்துருத்து. சரியா அர்ஜுனன் கேட்டான், கண்ணனே நீ முதல்ல எதுக்கு 2 வாய்ப்பு எனக்கு கொடுக்குறேன்னே தெரியல. எனக்கு தெரிந்ததே பிறந்த நாள் அன்று தொடங்கி உன் திருவடி மட்டும்தான். அதை தவிர இன்னும் 1,00,00,000 நீ காட்ட வேண்டிய தேவையில்லை. நீ அதை சொன்னாலும் சொல்லியிருக்காட்டாலும், நீ சகாயத்துக்கு வந்தாலும் வராட்டாலோ என்னைக்கு நீ ஒருத்தந்தான் சகாயம். என் கண்ணே அந்த 1,00,00,000 பேர்கிட்ட போகாது அப்படின்னு அர்ஜுனன் ஏத்துண்டார். அர்த்த புஷ்டியோட கண்ணன் துரியோதனனை பார்த்து சிரித்தான். துரியோதனா, இதைத்தான் நான் கீதையில சொல்லிட்டே இருக்கேன். பிரியோகி ஞானினா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா. ஞானி எனக்கு பிரியமானவன், அதை விட நான் அந்த ஞானிக்கு அதீத பிரியமானவர். அவன் என்னை விட்டு மற்றொருத்தனை நினைப்பதில்லை. சததம் கீர்த்தயந்தா யதந்தச்ச திருடவிரதாக நமஸ்யந்தச்ச மாம் பக்தியா நித்தியுக்தா உபாசதே. என்னை விட்டு பிரிந்தால் உயிர் வாழமாட்டான். அவனுக்கு உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலை எல்லாமே கண்ணன்தான். தாரக போஷக போக்கியம் மொத்தம் நான். இப்ப கண்ணனுக்கு மொத்தம் மாறிப்படும். அவர் கீதையில ஒரு மாதிரி உபதேசிப்பார். ஆத்மா, பரமாத்மா, விவேக ஞானம், கர்மயோகம், ஞானம், புத்தி என்னென்ன உண்டோ புரிஞ்சுக்கிறது கஷ்டமானதெல்லாம் 6வது அத்தியாயம் வரைக்கும் சொன்னார். அர்ஜுனன் மூச்சு விட்டான். 7வது அத்தியாயத்துக்கு மாறிடுது. 6க்கும் 7, 8, 9க்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படியே மொத்தத்தையும் தங்கிட்ட மாற்றி விட்டார். யார் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறானோ, யார் எனக்கு பெருக்கிறானோ, மெழுகிறானோ, கோலமிடுறானோ, விளக்கெரிக்கிறானோ, புஷ்பம் தொடுக்கிறானோ, எனக்கு பணம் சமர்ப்பிக்கிறானோ, என்ன நினச்சி கண்ணீர் உகுக்கிறானோ, ஆனந்தப்படுறானோ, மற்றது எதுவும் எவனுக்கு கவலையே இல்லையோ அவன் தான் என் பக்தன். அவனிடத்துல நான் அதீத பிரீத்தியை காட்டுறேன். அவனுக்கு ஏது வேணும்னாலும் நான் செய்கிறேன்னா. இப்போ நாம் நேத்திக்கு பார்த்ததுலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பண்ணுற முயற்சி தான் நாம் எல்லாமே. நாம் பண்ணுறோங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் அனைத்தும் தாண்டி 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 பெருமான் சர்வேஸ்வரன் நமக்கு சரீரம் கொடுத்ததும் வாழ்க்கை கொடுத்ததும் அவன். அப்போ அவனுக்கு அதை நடத்துறதுக்கு தெரியாதா? நான் என்னத்துக்கு பைத்தியகாரத்தனமாக என்ன நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கணும்? அவரே நடத்தலாமோன்னு அர்ஜுனன் ஏற்றுனுட்டானோ இல்லையோ? ஏற்றுக்கவே கண்ணனுக்கு பகு திருப்தி. இப்போ அர்ஜுனா நீ ஒரு வார்த்தை சொன்னபார், நான் போரும்னுட்டு வந்துடுறேன்னு ஒத்துனுட்டார். இப்போ கதை முடிஞ்சு போச்சு. இந்த கதையில் இருக்கிற கருத்தை என்ன நம்ம பார்க்கணும் இல்லையோ? இப்போ 2 பேருக்குமே கேட்டதை கண்ணன் கொடுத்துட்டாரா? துரியோதனன் கேட்டதையும் கொடுத்துட்டார், அர்ஜுனன் கேட்டதையும் கொடுத்துட்டார். இப்போ விசாரம் அங்கே தான் இருக்கு. இப்போ ஆழ்வார் பாசுரத்தில் ஒரு சிலருக்கு கண்ணன் மெய்யன், வேற சிலருக்கு கண்ணன் பொய்யன்கிறார். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். யாரெல்லாம் வெளியில வந்து சேவிக்கிறாளோ அவளுக்கு பொய்யனா இருக்காராம். யாரு உள்ளன்போட சேவிக்கிறாளோ அவளுக்கு மெய்யனா இருக்காராம். இப்போ துரியோதனன் வெளியில சேவிச்சவன், ஆனா கண்ணனை தான் சேவிக்க வந்தான். உதவி கண்ணனிடத்துல கேட்டானே தவிர கண்ணன் வேண்டாம்னு விட்டான் இல்லையோ? அதுதான் புறமே தொழுவார். அவள்லாம் வெளியோட நின்று சேவிச்சுட்டு போடுறவா. அவள்கிட்ட பொய்யா நடந்து விடுவான். ஆனா உள்ளூர யார் தொழுதது? அர்ஜுனன். அவர்களிடத்துல மெய்யன்போட நடந்துக்கிறானா. அர்த்தம் என்னன்னா 2 பேருக்குமே கேட்டதை கொடுத்தேன்னு கண்ணன் தப்பிச்சு விடுவார். துரியோதனன் கேட்டதை கொடுத்தேன், அர்ஜுனன் என்ன கேட்டானே கொடுத்தேன். ஆனால் துரியோதனன் 1,00,00,000 வைஷ்ணவ சேனையை கேட்டானோ இல்லையோ? அப்போது அது உனக்கு நலத்தை கொடுக்காது, அதனால உனக்கு லாபம் இல்லை, என்னை கேட்டு பெற்றுக்கொள்னு கண்ணன் சொல்ல மாட்டார். அங்கதான் அவர் பொய்யன். அவனு அங்கேயே சொல்லியிருக்கலாம் இல்லையோ? எதுக்கு துரியோதனா இதை கேட்குற, என்ன கேட்டியானே இன்னைக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்ல மாட்டார். அந்த ஆசையும் அந்த அன்பையும் நீ வளர்த்து கொண்டாயான்னு பார்ப்பார். அந்த ஒரு விஷயத்துல கண்ணன் நமக்குள்ள புகுந்து மாத்தி சொல்லிடவே மாட்டார். அது மட்டும் நீ ஆசையை வளர்த்துட்டியா, உனக்கு ஆசை இருக்குன்னா கொடுத்துட்டு போறேன்.
துரியோதனனுக்கு ஆசை எதிலே 1 கோடியில் கொடுத்தார். அர்ஜுனனுக்கு ஆசை எதிலே தன்னிடத்தில் கொடுத்துட்டார். யாராருக்கு எத்த ஆசையோ கொடுக்க போறார். நாம பகவான் திருவடிகள் வேணும்னு ஆசைப்பட்டா கொடுக்க போறார். சொத்து வேணும்னா கொடுக்க போறார். வீடு வேணும்னா கொடுக்க போறார். எத்தையும் கொடுப்பார். இதனாலதான் மணவாளர்கள் சாதித்தார், ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பருத்தார் பெண் ராமானுஜர் என்னும் ஆச்சாரியன் 1017 அவதரித்து 1137 வரை 120 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்னு போற்றுவார்கள். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரா. சித்திர மாசத்தில் செய்ய திருவாதிர நட்சத்திரத்திலே ராமானுஜருடைய அவதாரம். ஆதிசேஷனே பிறந்தாரோ அடையார் கமல தளர்மகள் கள்வன் கையாழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் சண்டு புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்னும் இடையே ராமானுஜ முனியாயினான்னு திருவனக்கமதனார் சாதிக்கிறார். பஞ்ச ஆயுதங்களும் சேர்த்து ராமானுஜர், ஆதிசேஷனே ராமானுஜர். அந்த ஆச்சாரியனுக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் ஒரு மாதிரியாம், அந்த ஆச்சாரியன் இடத்திலேருந்து பின்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் வேற மாதிரியாம். எப்படின்னா ஒரு பெரிய புரட்சி பண்ணார், வழக்கத்தையே மாற்றினார். என்ன மாற்றினார்னால், நன்னா படிச்சிருக்கானா, நிறைய நாள் கைங்கரியம் பண்ணுவனா, ரொம்ப ஸ்ரத்தையோட வரானா, மெனக்கடுறானா, இந்த பரீட்சை பண்ணித்தான் முன்னாடி இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் விஷயத்தையே சொல்லுவாளாம். அந்த ஆச்சாரியர்களிடத்துல உபதேசம் பெறணும்னா போர்னு ஆயிடும். அவ்வளவு பரீட்சை பண்ணித்தான் சொல்லுவா. ராமானுஜர் சொல்றார், இனிமே அந்த அதிகாரம்லாம் இருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு ஆளே கிடைக்காது. அப்பாவா கேட்குறா, பின்ன யாருக்கு நாங்கள் சொல்லணும்? வாசலில் போகிறவெல்லாம் கூட்டி சொல்ல முடியுமா? அப்படி நான் சொல்லலை. அதிகாரம் இருக்கிறவாள் கொடுங்கோ. ஆனால் அதிகாரம் தகுதி என்னன்னு நம்ம மாற்றிப்போமா என்ன உடையவர் கேட்டார். என்னவா மாற்றிக்கணும்? இனிமேல் படிப்பு அதிகாரம் இல்லையா? அது தகுதி இல்லையா? 100 வருஷம் என்கிட்ட 10 வருஷம் கைங்கரியம் பண்ணா தான் நான் ஒரு அர்த்தமே கொடுப்பேன், அதுதானே தகுதின்னா. அதெல்லாம் வச்சுக்காதீங்கோ. பகவானை அடையணுங்கிற ஆசை இருக்கான்னு பாருங்க. ஆசையை அதிகாரமாக வச்சுடுங்க. அதிகாரம் வேண்டான்னு சுவாமி சொல்லவே இல்லை, தகுதி வேணும். ஆனால் தகுதியை படிப்பு, பணம், அழகு, குலம்னு பார்க்க வேண்டாம். எது ஒரே தகுதி? பகவானை அடையணுங்கிற விருப்பப்படுகிறான். அந்த உள்ளடங்காத கட்டடங்காத காதல் அவனிடத்தில் இருந்தால் அவனை கூட்டு வச்சு தாராளமாக விஷயம் சொல்லிடுங்கோ. என்ன கடைசியா ஆசைதான் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும். பகவானுடைய கிருபை மோட்சம் கொடுக்கும். அந்த கிருபை எது எதிர்மா கலக்கிறது? நம்மிடத்துல இருக்கிற ஆசை. நமக்கு சோறு கிடைக்கணும்னு வச்சுக்கோ, 2 தேவை. 1, சோற்றை கொடுக்கறதுக்கு ஒரு அன்னதாத்தா வேணும், கொடுக்கறது வேணும். 2, வயத்தில் பசி வேணும். இந்த 2ல் 1 போச்சுன்னா கூட சோறு போச்சு. கொடுக்குறவர் நிறைய பேர் இருப்பார், ஆனால் எனக்கு பசியே இல்லைன்னா நான் எங்கே போய் சாப்பிடும்? அவர் கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன். பசி இருந்தால் கூட கொடுக்குறவர் இல்லாட்டா ஒன்றும் நடக்காது. அப்போ நம்மிடத்துல சாப்பாட்டுக்கு வேண்டிய பசி ஆசை. பகவான் அடையணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையோ, அது நம்ம இடத்துல. அன்னதாத்தா கொடுக்குற ஒருத்தர் வேணும் இல்லையோ, அதான் பகவானுடைய கிருப்பை. அப்போ அவர் கொடுக்கறது காத்துருக்கார். எங்கிட்ட பசி இருக்குது, 2 பேரும் கல்யாணம் தான். பகவான் தான் பரமாத்மா, நாம தான் ஜீவாத்மா. ஒரு பெண்ணை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போகிறா, அப்புறம் தான் பரமாத்மா ஜீவாத்மாவை கல்யாணம் பண்ணிவிடுறார். அந்த கல்யாணத்தை தான் சரணாகதி ஆகிட்டு மரணம் ஏற்பட்டு மோட்சத்துக்கு போகிற இல்லையோ, அதுதான் கல்யாணம். இந்த சம்பிரதாயத்திலே கல்யாணம்னு எதை ஒத்துக்கிறாள்னா, தாலிக்கொடி கட்டி இன்னும் இந்த பந்தத்தில் சம்சாரத்துக்குள்ள அகப்படுறமே, இது கல்யாணம் அல்ல. என்னைக்கு பகவான் திருமந்திரம் என்னும் 8 எழுத்து மந்திரத்தை நம் கழுத்திலே தாலியாட்டம் கட்டி உயர்ந்த பரமோத சாம்ராஜ்யத்துக்கு அழைச்சின்னு போறானோ, அன்னைக்கு தான் இவனுக்கு நஜ கல்யாணம் நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ 1 கோடி வைஷ்ணவ சைன்யத்தை பார்க்கவே இல்லை அர்ஜுனன். கண்ணனே போரும்னு சொல்லிட்டான். துரியோதனன் அதை இல்லாமல் 1 கோடி வேணும்னு சொன்னா, கண்ணன் 2 பேருக்கும் கேட்டதை கொடுத்துட்டார். இப்போ நாம எங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்? கேட்டதை கொடுத்தார்னு அவர் தப்பிச்சுட்டார். நான் கேட்கறதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நான் அவரிடத்துல ஆசையை வளர்த்துட்டேனாங்கிறதுல ஜாகிரதையா இருக்கணும். அந்த ஆசையை அன்னைக்கு அர்ஜுனன் வெளிப்படுத்திட்டானோ இல்லையோ, நீ தான் வேணும்னு ஒரு வார்த்தை சொன்னானா பிடிச்சுனுட்டார் கண்ணன். அன்னிலேருந்து இவா இனிமே என்ன குற்றம் புரிந்தாலும் சரி, மன்னிப்போம் மன்னிப்போம் மன்னிப்போம். என்னைக்கா இருந்தாலும் அத்தனை குற்றத்தையும் மன்னித்தான். உயர்ந்த சொர்க்க சாம்ராஜ்யத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தாரோ இல்லையோ. இப்ப கண்ணன் உதாசீனனா பக்ஷபாதியா? நேத்திக்கு கணக்குப்படி பார்த்தா உதாசீனம். யார் என்ன பண்றதையும் அவர் குறுக்க புகுந்து பார்க்கவே மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பார், நெஞ்சிலேயே உட்காந்துருப்பார், பண்றதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். குறுக்க புகுந்து எத்தையும் சொல்ல மாட்டார், வாஸ்தவம். ஆனா யார் சரணம்னு சொல்லி அவனிடத்துல அதிமாத்திர பிராவண்யத்தை, உன் திருவடிகளே நீயே நமக்கு எல்லாம்னு யாரு சொல்லிட்டானோ, அப்படி இருக்கிறவனுக்கு மொத்தம் அவன் பக்கம் சாஞ்சு விடுறார். இனி இவன் வைத்ததுதான் எல்லாம்னு ஏற்றுக்கொள்கிறார். அர்ஜுனனுக்கே சண்டை போட்டுட்டே இருந்துச்சு. ஒரு சந்தேகம் வந்துருச்சு, கண்ணனே நான் தப்பா பண்ணிகிட்டே இருக்கேன், நீ சொன்னதெல்லாம் நான் ஒன்றும் கேட்கறதே இல்லை, ஆனால் எல்லா தப்பையும் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு நல்லதே பண்ணிட்டு இருக்கியே, என்னமா இது ஒன்றால் முடியறது, நான் அப்படி என்ன உனக்கு பண்ணிவிட்டே நீ என்னை மன்னிச்சுட்டே இருக்கேன்,
என்ன அர்ஜுனன் கேட்குறார். கண்ணன் கிடுகிடுன்னு அர்ஜுனன் கையை இழுத்துன்னு போய் யமுனையை தொடுன்னார். அர்ஜுனன் தொட்டு பார்த்தான், சில்லுன்னு இருந்தது. எப்படி இருக்கு அர்ஜுனா? ரொம்ப சில்லுன்னு. நெருப்பு எரிஞ்சிருந்தது. தொடுன்னு சொன்னார், சுட்டுது. எப்படி இருக்கு அர்ஜுனா? சுட்டுது. காற்று போயிட்டே இருக்கு, தொடுன்னார். தொட முடியல, ஆனால் வாத்த ஸ்பரிசம் ரொம்ப நேரம் இருக்கு, குடு குடு இருக்குன்னார். கண்ணன் திரும்ப வந்து தேரில் உட்காந்து கேட்டார், ஏன் அர்ஜுனா தண்ணீர் சில்லுன்னு இருந்தது? ஏன் நெருப்பு சுட்டுது? ஏன் வாயு சுகஸ்பர்ஷமாக குழு குழுன்னு இருந்தது? அர்ஜுனன் திரும்ப சொன்னான், இதுக்கெல்லாம் ஒரு காரணமா? ஸ்வபாவம். லோகத்தில் ஸ்வபாவம்னு ஒன்று இருக்கும் இல்லை, இயற்கையாக அப்படி தான் இருக்கும். இதுதான் அவருடைய ஸ்வபாவம். அவர் ஏன் சுவாமி எப்பவும் கோச்சிட்டே இருக்காருன்னா, ஸ்வபாவம். அவரை மாற்ற முடியாது. அவர் எப்போ போனாலும் இப்படி தான் கோச்சின்னு இருப்பார். நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் இப்படி கோச்சின்னு இருக்கிறதே. சில பேருக்கு எதை கண்டாலும் பதட்டமாக இருக்கும். நான் பாட்டுக்கு வந்தோமா, நிதானமாக போனோம், பேசினோம், என்ன பண்ணோம், எல்லாரையும் சமமாக நினைச்சுப்பார். வாஸ்தவம் எதில் சமமாக நினைப்பார்? உபதேசம் மன்றத்திலையும் தப்பு பண்ணாதேன்னு எடுத்து சொல்றதுலையும் சமமாக இருப்பார். அதை கேட்காம அவன் தவறு இழைச்சுட்டான்னு சொன்னா அப்புறம் சமமாக இருப்பாரா? அது இருக்க போகிறது இல்லையோ இல்லையோ. கண்ணன் இன்னொரு இடத்துல சொல்றார், நமே துவேஷோஸ்தி ந பிரியா, நான் துவேஷிப்பவனும் கிடையாது, எனக்கு பிரியமானவனும் கிடையாதுன்னார். இது அங்க சொல்லிட்டு பாண்டவாக துஷிதே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக, எனக்கு பாண்டவர்கள் எவ்வளவு பிரியமானவாள் இங்கே சொல்றார். இதை போல பல வாக்கியங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முரண்பட்டிருக்கும். என்னிடத்துல சரணம்னு ஒருத்த வரா அர்ஜுனா, வரும்போது இவன் பிறப்பு ஜாத்தியால உயர்ந்தவன், பணத்தால உயர்ந்தவன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிரியமானவன் என்று கிடையாது. இன்னொருத்தர் என்கிட்ட சரணம் வரார், இவர் பிறப்பால் தாழ்ந்தவர், பணத்தால் தாழ்ந்தவர், படித்தால் தாழ்ந்தவர், அதனால எனக்கு இவரிடத்துல பகை என்றும் கிடையாது. அதைத்தான் சொல்றாரு. தவிர எனக்கு பகையும் கிடையாது, நட்பும் கிடையாதுன்னு எதை சொல்றார்? இவனுடைய பிறப்பு, குணநலங்கள், இவனுடைய பண்பு, இவனுக்கு இருக்கிற படிப்பு, இது கொண்டு எனக்கு பிடித்தமானவனும் கிடையாது, பிடிக்காதவனும் கிடையாது. சரணம்னு வரும்போது யான சரணம்னு சொன்னாலும் அதே தான், பூன சரணம்னு சொன்னாலும் அதே தான், பண்டிதன் சரணம்னு சொன்னாலும் அதே தான், கழுகரசனான ஜட்டாயு சரணம்னு சொன்னாலும் அதே தான், சபரி வேடு வச்சு சரணம்னு சொன்னாலும் அதே தான். வாத்தன் சரணம்னு வரானா அதுல உயர்வு தாழ்வு பண்டிதன் பாமரன் ஏதும் பகவான் பார்ப்பது கிடையாது, அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் இந்த பாண்டவர்களுக்கு இத்தனை தெம்பு. இல்லைன்னா இவ எல்லாருக்கும் படுறது எவ்வளவு பாடுபட்டிருக்கா. 12 வருஷம் பாடு, அதுக்கப்புறம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இப்போ நமக்கு எங்க சந்தேகம் ஆரம்பிச்சது? இவர்களுக்காக உதாசீனா இருக்கிற பெருமாள் எப்படி சுவாமி அமாவாசையை மாத்தினார்? அவர் தான் உள்ளுக்குள்ள வரவே கூடாதே, மாத்துறது நியாயமா? இதோ ஒரு பக்கத்தில் அர்ஜுனனுக்கு தன்னை கொடுத்துட்டு துரியோதனனுக்கு 1 கோடி சைன்யத்தை கொடுத்தாரே, நியாயமா? இதெல்லாம் பக்ஷபாதத்தோட நடந்துடுறாரான்னா ஆமாம், ஆசிரியத்தில் இருக்கிற இடத்துல பக்ஷபாதத்தோட தான் பகவான் இருக்கார். அப்போ உதாசீனா இருப்பர்னு சொன்னீரே, ஆசிரித்தால் அல்லாதவர்களிடத்தே, யார் பக்தர்கள் இல்லையோ அவர்களிடத்தில் உதாசீனமா இருந்துருவார். அப்போ உடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு பெரிய மூச்சு இப்போ விட்டுக்கலாம்னா, நாங்கள் எல்லாரும் பக்தர்கள் தான், அதனால நாங்கள் பண்ணதெல்லாம் இனிமேல் பகவத் சங்கல்பம்னு சொல்லலாமோ இல்லையோ? நாம் ஆசிரித்தர்கள், நாம் பக்தர்கள்னு நாமே பரீட்சை பண்ணி முடிவு பண்ணிக்க கூடாது. தர்மசாஸ்திரத்தின்படி பரீட்சை பண்ணி நாம் பக்தனாக இருந்தால் தானே அவரே ஏற்றுப்பார். யார் ஒருத்தன் நான் பக்தனாச்சே அதனால நான் பண்ணுற தப்ப பெருமாள் ஒத்துப்பறோ இல்லையோன்னு கேட்டாலே அவன் பக்தன் இல்லைன்னு அர்த்தம். இந்த கேள்வி அவன் முதல்ல பக்தன் கேட்கவே மாட்டான். அவன் எப்போ கேட்குறானோ அப்போ புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாதா? தான் பக்தன்னு உண்மையாக எடுத்துனா அவன் தப்பு பண்ண போகிறதில்லை. அப்படியே தப்பு பண்ணாலும் தவறுகளுக்கு மன்னிப்பு கோருவான், அல்லது பண்ணுட்டமேன்னு பశ్చాத்தாபப்படுவான், வருத்தப்பட்டுடுவான். ஆகையால் இது கொஞ்சம் கம்பி மேலே நடக்கிறாப்புல ஒரு விஷயந்தான். நீங்கள் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு புரியும். ஆனால் இதுதான் ரகசியம். இதன்படி வாழறதுக்கு நாம் புரிஞ்சிருந்தோம்னா தான் பகவான் இடத்துல கிட்டக்கே போக முடியும். இல்லை மேலெழுந்த வாரியாக புஸ்தகத்தில் பார்த்தோம்னா எல்லாம் அவர் நடத்துகிறார் இப்படின்னு ஒரே வாக்கியத்தில் முடிச்சுட்டு போடுவார். இந்த எல்லாம் அவர் நடத்துகிறார்னு நாம் பண்ண வேண்டியதை பண்ணாமலே இருந்தோம்னால் அவர் நடத்தவே மாட்டார். நாம் பண்ண வேண்டியதை பண்ணாதான் நடத்துவார். என்ன பண்ணணும் சுவாமின்னா ஆசையை வளர்த்துக்கணும். இது ஒன்று தான் நாம் பண்ண வேண்டியது. உலகத்தில் இருக்கிற விஷயத்தில் ஆசையை திறந்துட்டு பகவானிடத்தில் ஆசையை வளர்த்துக்க வேண்டியது மட்டும் நம்ம வேலை. அந்த ஒரு ஆசைங்கிறத வளர்த்துனுட்டோம்னா மிச்சத்தனையும் பகவான் தான் ஏற்றுக்கொண்டு செய்கிறார். அவர் மற்ற ஒன்றையும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறவர் அல்லர். கடைசி பட்சம் நீ தான் எனக்கு வேணும்னு சொல்ல தெரியணும் இல்லையோ? உன்னை தவிர மற்றவை எனக்கு அப்பிரதானம், அது எனக்கு முக்கியம் இல்லை. எத்த தராசு தட்டில் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு உன்னை மற்றொரு பக்கத்தில் வைத்தாலும் உன்னைத்தான் பற்றுவேனே தவிர மற்றொன்று எனக்கு முக்கியம் இல்லை. அது பத்னி பர்த்தா பெண்டு பிள்ளை நிலம் நீச்சு சத்து என்ன உண்டோ இது இத்தனையும் மற்றொரு பக்கத்தில் இருக்கணுமா. யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோஹோ பகவதோஸ்ய தயேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. பகவானுடைய திருவடித்தாமர்கள் கிடைச்சிப்படுத்தினா அன்னிலிருந்து மற்ற அத்தனை சொத்தையுமே புல்லுக்கு சமமாக எவர் மதித்தாரோ அந்த ராமானுஜரையே நமக்கு அனைத்துமாக கொண்டோம்
அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம, அதான் தங்கம். பகவானுடைய திருவடிகள் தங்கமாய் சோறாய் நீராய் வெற்றில பாக்காய் நமக்கு கிடைச்சுடுச்சுன்னா மற்ற அத்தனையும் புல்லுக்கு சமம் இருக்கா. அப்படி இருந்தவர்கள் தான் பாண்டவர்கள். அவனிடத்துல எத்தனைக்கு இவாளுக்கு பிரீத்தி இருந்ததோ அத்தனைக்கத்தனை நடக்கிறதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்க போகிறது. ஏற்றுக்கொள்வோம், பகவான் நம்ம இடத்தில் இருக்கார். ஆனால் இன்னொரு குறையும் நமக்கு தோணிடக்கூடாது. இவ்வளவு நெருக்கமானவாளை இப்படி சோதிக்கிறாரே, அடுத்து அதை ஆரம்பிச்சிருவோம் இல்லையோ. இத்தனை நெருக்கத்தை வளர்த்துனுட்டோம்னோ சோதிக்கிறாருன்னா அவர் ஒன்றும் சோதிக்கலே. இந்த சோதனை அத்தனையும் சம்சாரத்தில் வாழறதுனால ஏற்படும். சம்சாரத்தில் வாழ்ந்துட்டோம்னு இதுக்கு இயல்பு இதுதானே. சம்சாரம்னாலே 4 கட்டத்தை கொடுக்கத்தான் போகிறது. அப்படியே சுவாமி இங்கே நன்னா இருக்க முடியாதாண்ணா, அப்புறம் வைகுந்தத்துக்கு இதுக்கு வித்தியாசமே இருக்காதே. இங்கேயே எல்லா நலமும் இருந்துடுத்துன்னா அப்புறம் மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசையே வராது இல்லையோ. இங்கே இத்தனை கஷ்டப்படச்சேவே அங்கே போகிறேன்னு வரமாட்டேங்கிறான். இன்னும் இங்கேயே பெருமாள் நம்மளை நன்னா வச்சுட்டாருன்னு வச்சுங்க, தேவையில்லையே, இங்கேயே நன்னா தான் இருக்குது. தெரியாத இடத்துக்கு போய் ஏன் சுவாமி கட்டப்படணும், பாஷை தெரியாத ஊர். அதனால் நாங்கள் பாட்டு இங்கேயே எங்கள் தமிழை பேசி நான் மாட்டு இப்படியே இருந்துருவோம், அங்கே ஏது பேசுவாளோ எப்படி இருப்பாளோ தெரியாது என்று நமக்கு தோணி போகிறது இல்லையோ. அதனாலே கஷ்ட நஷ்டங்கள் மாறி மாறி வரத்தான் போகிறது. இவா வனவாசத்துக்கு போயிருக்கா, ராமனே வனவாசத்துக்கு போயிட்டார். இதோ ஸ்ரீரங்கநாத பெருமாள் நம்பெருமாள் 48 வருஷம் காட்டில் மறைஞ்சு யாராரோ அந்நியர்களுடைய பயத்தினால கட்டப்பட்டிருக்கார். அவரோட கூட எத்தனையோ ஆச்சாரியர்கள் பிராணனையே விட்டுட்டா. இது இத்தனையும் நடந்தது என்ன, சம்சாரம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது இப்படி தான் இருக்கும். இது இப்படி இருக்கவே தான் லீலா விபூதி. இதை தாண்டி அங்கே போனால் அதுக்கு அந்தமில் பேரின்பம்னு பேர், நலம் அந்தமில்லதோர் நாடுன்னு பேர். மாக வைகுந்தம் காண்பதற்கென்னு என் மனம் ஏகவண்ணும் இராப்பகலின் ஏன் ஆழ்வார் சாதிக்கிறார். அது ஸ்ரீவைகுண்டம், பரம வியோமம், பரமதாமம், பரந்தாமமாகிற மாக வைகுந்தம். நீழ்நிலம்னு சொல்லுவார்கள். மாக வைகுந்தம் என்னும் நலம் அந்தமில்லதோர் நாடுன்னு சொல்லுவார்கள். என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தன் கடைசியில் மோட்சத்துக்கு போய்த்தான் ஆணும். அதைத்தான் ஆழ்வார் சாதிக்கிறார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு போசலம். வைகுந்தத்தில் ஒருத்தன் போக வேண்டியது இந்த மன்னவர்களுக்கு இருக்கிற விதி. ஆனால் அது என்னைக்கும் தெரியாது. எனக்கு இந்த பிறவியில் ஆசை வருமா, அடுத்த பிறவியில் வருமா, 100 பிறவிக்கிறத ஆசை வருமா தெரியாது. நமக்கு என்னவா பிறக்கணும்னு ஆசை இருக்கோ அப்படி இருக்க போகிறோம். பெருமாளுக்கு ஒன்றும் இஷ்டத்துக்கு யாராருக்கோ போட்டு கூட்டெல்லாம் மோட்சம்லாம் கொடுத்துடவே மாட்டார். உனக்கு என்னவா ஆசை இருக்க போகிறது. இத்தனை பாண்டவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தாரே, கடைசியில் பாண்டவர்கள் மோட்சம் போனாலோ போல, தசரதன் மோட்சம் போனாரோ போல, சிசுபாலன் போயிட்டான். உங்களுக்கு இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ இத்தனை நாழி சொன்னதுலேருந்து மாற்றி சொல்ல போகிறேன். இப்போ கொஞ்ச நேரமாக இவ்வளோ நாழி கேட்டுருக்கீங்களா, இது இத்தனையுமே பொய்ன்னு சொல்கிற ஆப்பில் இப்போ 3 பேரை பற்றி சொல்லியிருக்கேன். தசரதன் எங்கே போனார், சொர்க்கத்துக்கு போனார். இந்த 5 பேரும் பாண்டவர்கள் எங்கே போயிருக்கா, அதே சொர்க்கத்துக்கு தான் போனார். சிசுபாலன் எங்கே போனார், மோட்சத்துக்கே போயிட்டார். எப்படி சுவாமி, அவர் தான் வெசிண்டே இருந்தார் என்ன, அதுக்கு வேற, அதை தனியாக சொல்கிறேன். முதல்ல இந்த 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னா, மோட்சம் போகணுங்கிற ஆசை இவாளுக்கு வரல. இவாக சொர்க்காரோகிணின்னு கடைசி பருவம். சொர்க்கத்துக்கு ஆரோகிக்கணும்னு தான் இவாளுக்கு ஆசை. பதரிகாசிரமத்து மேலே இருக்குது, அதுக்கு சத்தோ பந்த் அப்படின்னு இடத்துக்கு பேர். நம்ம பத்ரி வரைக்கும் போய் சேவிச்சுட்டு வந்துவிடுறோம். அங்கேருந்து ஒரு 3 மைல் மேலே இன்னும் கஷ்டப்பட்டு நடந்துடுனா அங்கே தான் பீம் பூல் அப்படிங்கிற இடம் இருக்குது. திரௌபதி தாண்டி போகிறா. முன்னாடி பஞ்சபாண்டவர்களும் சொர்க்கத்தை நோக்கி நடந்துன்னு போயிட்டு இருக்கா. அப்போ பெரிய அகழி மாதிரி ஒரு இடம் வந்தது. அந்த இடத்த திரௌபதியால் தாங்க முடியலன்னு பெரும் பாறைக்கல் ஒரு மலையை பேர்த்து கொண்டு வந்து பீமன் அதை பாலமாக போட்டான். அந்த இடத்த நம்ம தாண்டணும். அன்றைக்கி திரௌபதி தாண்டி விழுந்துட்டா. நாம் கஷ்டப்பட்டு தாண்டி போனோம்னா மானாங்கிற இடம் வரும். ரொம்ப ஆச்சரியமான இடம். அதுக்கு மேலே போயிட்டோம்னா தான் இராணுவத்தினுடைய எல்லை நிலம் வந்துடும். அப்புறம் நம்மளை போக விட மாட்டா. ஆனால் அந்த இடத்துல வேறு பாதையில் ஸ்வர்காரோகணி பாதையில் போகலாம். அதுக்கு சத்தோ பந்துன்னு பேர். மொத்தத்தையும் போயிட்டு திரும்பி வரணும்னா 2 நாள் போக 2 நாள் வர, 4 நாள் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை கையிலேயே எடுத்துட்டு முதுகலை கட்டின்னு நடந்து போக தைரியம் இருந்தால் வரலாம். அப்போ சேவிச்சுட்டு வரலாம். இது ஒத்தொத்தரா மேலே போகிறா. கடைசியில் தர்மபுத்திரன் போகிற வரைக்கும் ஆங்காங்கு ஒத்தொத்தரும் பிராணன் இல்லாமல் விழுந்துட்டா. எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிட்டா. அது கடைசியில் யமதர்மராஜனே வந்தார், இந்திரனே வந்தார், சொர்க்கத்துக்கு கடைசின்னு போயிட்டா. நமக்கு தோணும், ஏன் சுவாமி கண்ணனுக்கு இவ்வளவு வேண்டியவாளாக இருந்தாலே சொர்க்கத்துக்கு தானே போனா, மோட்சத்துக்கு போலியான்னா? அவளுக்கு மோட்சம் போகணுங்கிற ஆசை இல்லையே. கண்ணனிடத்துல பக்தி இருந்திருக்கு. அந்த பிறவியில் மோட்சம் போகணுங்கிற ஆசை இல்லை. வேற ஏதோ ஒரு பிறவியில் போயிருப்பா. எந்த பிறவியில் மோட்சம் அல்லது என்னால் வாழ முடியாதுன்னு தோன்றதோ அந்த பிறவியில் தான் இவனுக்கு முக்தி கிடைக்கும். பிடிக்காத வஸ்துவை பகவான் கொடுக்கவே மாட்டார். ருச்சி இல்லாத வஸ்துவை அவர் கொடுக்கறதே இல்லை. அதனால் அவர்கள் சொர்க்கத்துக்கு போனால் தசரதன் சுவாமி மோட்சம் பெறக்கூடாதா? இதை பராசர பட்டர் இடத்துல நஞ்சியருங்கிறவர் போய் கேட்குறார். தசரதன் வைகுந்தம் போயிருக்கணுமே, என்னத்துக்காக அவர் போய் சொர்க்கத்துக்கு போனார்? அந்த பட்டர் திரும்ப பதில் சொன்னாராம், அவன் நரகத்துக்கு போயிருக்கணும், போனா பொழுது சொர்க்கம் கொடுத்தார் பெருமாள்னார்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।